ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் அதிபரின் வீட்டில் 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீரோவை உடைத்து கொத்து கொத்தாக நகையை தூக்கிச் சென்ற கொள்ளையர்கள் போலீசாரிடம் சிக்குவார்களா? ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே உள்ள கீழக்கோட்டையில் வசிப்பவர் ரியல் எஸ்டேட் அதிபர் அர்ஜுனன். வீட்டை பூட்டிவிட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதுரையில் மருத்துவ சிகிச்சைக்காக குடும்பத்துடன் சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்துள்ளது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என அச்சப்பட்ட அர்ஜுனன் வீட்டிற்குள் ஓடி சென்று பார்க்க பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் வீடு முழுக்க சிதறி கிடந்துள்ளது. உடனே லாக்கரை பார்க்க அதிலிருந்த 150 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே ஆர்.எஸ். மங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க அதிகாரிகள் அர்ஜுனன் வீட்டிற்கு சென்றனர். தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைத்து ஏதாவது தடயம் சிக்குகிறதா என்று ஆய்வு செய்தனர். பின்னர் நகை திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஏரியாவிற்குள் வந்து சென்ற மர்ம நபர்களின் விவரங்களையும் செல்போன் டவரில் பதிவான எண்களையும் சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். வீட்டில் ஆட்கள் இல்லை என்பதை நோட்டமிட்டு கொள்ளையடித்திருப்பதால் சம்பவத்தில் உள்ளூர் ஆட்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்நிலையில் கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே நகை திருட்டின் பின்னணி குறித்து தெரிய வரும்.